ஹலோ ட்ரேடர்ஸ். நெக்ஸ்ட் வீக் இங்க மார்க்கெட்டு டவுன்ஃபால்ல போக சான்ஸ் இருக்கு. இதுக்கான ரீசன் இங்க நான் சொல்றேன்னா, டெக்னிக்கல்ஸ்ல நீங்க நல்லா கிளியரா பார்க்க முடியும். நான் லாஸ்ட் டைம் லாஸ்ட் வீக் இல்ல, அதுக்கு முந்தின வாரத்துல நான் வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். அப்போ உங்ககிட்ட கிளியரா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இங்க சார்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டபிள்யூ பேட்டர்னை இங்க மேக் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஐ ஹோப் உங்களுக்கு கிளியரா அந்த வீடியோஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். எப்போ இங்க ப்ரீவியஸ் டைமே கிளியரா பார்க்க முடியும். ரெசிஸ்டன்ஸ் லைன் இங்க பிரேக் அவுட் பண்ணிச்சு. அண்ட் சேம் டைம் ஸ்டாக் பிரைஸ்மே இங்கேருந்து மேலே போச்சு. அண்ட் மேலே போனதுக்கு அடுத்தது ஓரளவுக்கு திரும்பவுமே சப்போர்ட் ரேஞ்சில் இங்கே வந்துச்சு. அதை கிளியராக இங்கே பார்க்க முடியுது. அதே மாதிரி தான் இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே மேலே போயிருக்கு. அண்ட் மேலே போனாலுமே திரும்பவுமே ரிவர்சலில் பவுன்ஸ் பேக் ஆக இங்கே வரதுக்கான சான்ஸ் இங்கே அதிகமாக பார்க்க முடியுது. ஒருவேளை இங்கேருந்து ரிவர்சல் வந்துட்டு அண்ட் திரும்பவுமே ஒரு சைட்வேஸில் ஒரு ட்ரேட் ஆகிட்டு ஓரளவுக்கு இங்கேருந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்கமிங் நெக்ஸ்ட் வீக்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி டைம்ஸில் இங்கே பார்க்கலாம். அண்ட் சப்போர்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் ஒரு 25,000 ஒரு 100 கிட்ட சப்போர்ட் இருக்கு. ஒருவேளை இங்கேருந்து ப்ரீவியஸ் டைம்ல எப்படி கீழே பாட்டம்ல ஆச்சு, அப்படி கீழே பாட்டம்ல வந்துச்சுன்னா அண்ட் அதுக்கு இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் ஒரு அரௌண்ட் ஒரு 24,400லேருந்து 24,300 வரைக்கும் சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஒருவேளை இங்கே குளோபல் இம்பாக்ட் இன்னும் அதிகமாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் இங்கே வரைக்கும் கீழே டவுன்ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இங்கே இருக்கு. இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீக்கான என்னென்ன சார்ட்ஸ் எல்லாம் இருக்கு அது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்க, அதிகமான விஷயத்த லேர்ன் பண்ணலாம். ட்ரேடர்ஸ் இப்போ வரைக்கும் வீடியோவை லைக் பண்ணலன்னா சீக்கிரமாக பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணாதான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான கண்டென்ட்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாக் அவென்டெல். அண்ட் இந்த ஸ்டாக்குமே இங்கே மார்க்கெட் கேப் வெறும் ஜஸ்ட் 4,800 crores இருக்க ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி தான். ROCE இங்கே 37% இருக்குது. ROE 28% இருக்குது. ரெண்டுமே இங்கே அபோவ் ஆவரேஜ் இருக்கிறதால ஒரு நல்ல ரேலி சீக்கிரமாக பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டெட் ஈக்விட்டியுமே இங்கே ஒரு ஸ்மால் கேப் கம்பெனியாக இருந்தாலும் வெறும் ஜஸ்ட் 0.01 தான் இருக்குது. அதனால் இதுவுமே ஒரு அட்வான்டேஜ் தான். அண்ட் சேம் டைம் கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் இருக்குல்ல, இந்த செக்டரில் தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டர்னு அதிகமாக இங்கே பூமில் தான் இருக்குது. அதுவுமே இந்த ஸ்டாக்கு ஒரு மோர் அட்வான்டேஜ். ஸ்டாக்கு நம்ம இங்கே டெக்னிக்கல்ஸில் அனலைஸ் பண்ணிச்சோம்னா நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஒரு நல்ல பெட்டரான ஃபஸ்ட்டு ஒரு ரேலி ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் ஒரு நல்ல பெட்டரான ட்ரெண்டு ஒரு ஃபார்மேட்டில் நல்ல ஒரு பெட்டரான ரேலி கிடச்சிச்சு. அண்ட் ரேலி கிடச்சதுக்கு அடுத்தது இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம். ஒரு பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் இங்கே மேக் பண்ணியிருக்கு. அதுவுமே இங்கே கிளியராக பார்க்க முடியும். ஐ ஹோப் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் சேம் டைம் ஸ்டாக் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டவுன்ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. இது ரொம்ப நார்மலான விஷயம் தான். ஒரு ரேலி தந்துருச்சுன்னா எப்பயுமே கண்டினியூ ரேலி போயிட்டு இருக்காது. ஒரு ரேலி தந்ததுக்கு அடுத்து ஒரு டைம் கூலிங் பீரியட்னு ஆகும். அந்த மாதிரி கீழே டவுன்ஃபால் ஆச்சு. அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரேலி தந்து திரும்பவுமே எங்கே ஹை மேக் பண்ணிச்சு ரெசிஸ்டன்ட், அதே சேம் ரெசிஸ்டன்ட்ல இங்கே வந்ததுக்கு அடுத்தது டச் பண்ணிட்டு திரும்பவுமே ஒரு ஹேண்டில் இங்கே மேக் பண்ணியிருக்கு. அது கிளியராக இங்கே பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் இப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான பிரேக் அவுட் இன்னமும் கிடைக்கல. வெறும் ஜஸ்ட் ரெசிஸ்டன்ட் தான் டச் ஆயிருக்கு. அண்ட் வால்யூமே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6.37 மில்லியன் ஒரு நல்ல பெட்டரான இங்கே வால்யூமே இங்கே பார்க்க முடியுது. அண்ட் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மூவிங் ஆவரேஜ்லையுமே 200 days 50 days அண்ட் 20 days இது எல்லாத்துக்கும் மேலே தான் இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் ரேலியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வீக்கில் இந்த ஸ்டாக்ஸ்லையுமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம். ட்ரேடர்ஸ், இம்பார்ட்டண்டான அனௌன்ஸ்மெண்ட், என்னுடைய கோர்ஸ் அண்ட் மெம்பர்ஷிப் இப்போ டேரெக்டாகவே ஃப்ளாட்டாக 20% டிஸ்கவுண்டில் சேல் பண்ணுறேன். இங்கே செப்டம்பர் மந்தில் ஃபஸ்ட்டு பை பண்ணுற 10 மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த டிஸ்கவுண்ட் பார்க்க முடியும். இங்கேயுமே டிஸ்கவுண்ட் கூப்பன் இருக்குது. நீங்கள் டேரெக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் போர்ட்ஃபோலியோவை க்ரோ பண்ண கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் தந்திருக்கேன். ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஆனந்த் ராஜ். இந்த ஸ்டாக்குமே மார்க்கெட் கேப் வெறும் ஜஸ்ட்டு ஒரு அரௌண்ட் பிடிச்சி ஒரு 22,000 போகுது. ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். ஸ்டாக் பிஇ இங்கே 47 இருக்குது. சேம் டைம் இண்டஸ்ட்ரி பி பார்த்தீங்கன்னா இங்கே 41 இருக்குது. இப்பயுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் ஓரளவுக்கு லைட்டாக ஓவர் வேல்யூவேஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ROCE 11%, ROE 10% இருக்குது. சொல்கிற அளவுக்கு அதிகமாக இல்லை, ஓரளவுக்கு ஒரு டீசெண்டாக தான் இங்கே பார்க்க முடியுது. அண்ட் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ப்ரமோட்டர் ஹோல்டிங்குமே இங்கே 60% இருக்குது. அண்ட் சேம் டைம் டெட் டு ஈக்விட்டியுமே வெறும் ஜஸ்ட் ரொம்ப கம்மியாக 0.12 தான் இருக்குது. இதுவுமே ஒரு பாசிட்டிவான அட்வான்டேஜ். கம்பெனியுமே இங்கே பிஸ்னஸ் பண்ணுறது ப்ராப்பர்ட்டி செக்டரில் தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரியலிட்டி செக்டரில் ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் ப்ரொஜெக்ட் இருக்குல்ல, இந்த செக்மெண்ட்டில் தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. டெக்னிக்கல்ஸில் இங்கேயுமே பார்த்துச்சுன்னா ஒரு
ஸ்டாக் ப்ரைஸுமே ஒரு ஆல் டைம் ஹைல இது. இப்பயுமே டவுன்னு பார்க்கும்போது ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு 30% கீழே தான் இப்பயுமே டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் இங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்கலாம். ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே மேக் பண்ணியிருக்கு. அண்ட் டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆனதுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும். டவுன்ஃபால் ஆச்சு, ஓரளவுக்கு ஸ்லைடாக ரேலி தெரிஞ்சு அண்ட் இங்கே ஒரு ஹேண்டலுமே மேக் பண்ணியிருக்கு. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திரும்பவுமே டவுன்ஃபால் ஆயிருக்கு. அண்ட் இந்த டவுன்ஃபால் டைம் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா எவ்வளோ டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு அரௌண்ட் இங்கே ஒரு 234 டேஸு இந்த சைட்வேஸில் தான் இங்கேயுமே ஸ்டாக் ப்ரைஸ் ட்ரேட் ஆச்சு. அரௌண்ட் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஒரு 8 மந்த் வரைக்கும் இங்கே டவுன்ஃபாலில் மீன்ஸ் சைட்வேஸில் இருக்குது. அதை கிளியராக இங்கே பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து நல்ல ஒரு பெட்டரான வால்யூமில் மீன்ஸ் ப்ராப்பராக இங்கே ரெசிஸ்டன்ட் லைனில் இங்கே டச் பண்ணியிருக்கு. அதுவுமே இங்கே கிளியராக இங்கே பார்க்க முடியுது. ஃபஸ்ட்டு நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன், கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். டச்சாக இருக்குது. அண்ட் வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு 23 மில்லியன் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான இங்கே வால்யூமே இருக்குது. அண்ட் சேம் டைம் இதுவுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும். இந்த ஸ்டாக்குமே ஒரு 200 டேஸ் கீழே இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் இங்கே திரும்பவும் மேலே போயிருக்கு. அதனால் இதுன்னு ஒரு நல்ல பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி நெக்ஸ்ட் வீக்கில் இங்கே பார்க்கலாம். அண்ட் சிங்கிள் கேண்டிலே பார்த்தீங்கன்னா வெறும் ஆல்மோஸ்ட் வந்து 9% மேலே நல்ல பெட்டரான இங்கே ரிட்டர்ன்ஸுமே தந்திருக்கு. லிஸ்ட்டில் இருக்கிற கடைசி ஸ்டாக் JSW இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அண்ட் இந்த கம்பெனியே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 70,000 இங்கே மார்க்கெட் கேப் இருக்குது. ஸ்டாக் பிஇ இங்கேயுமே 44 இருக்குது. சேம் டைம் இண்டஸ்ட்ரி பிஇ இங்கே 25 தான் இருக்குது. ஐ ஹோப் கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு ஆல்மோஸ்ட் வந்துச்சுன்னா டபுள் ஓவர் வேல்யூஷன் ட்ரேட் ஆகிட்டு இருக்காது. ஒரு கிளியராக பார்க்க முடியுது. ROCE 13%, ROE 16% இருக்குது. ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான லெவலில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இம்பார்ட்டனாக ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பாருங்கள், இங்கே 83% இங்கே ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்குது. இது ஒன் சைடில் பார்த்துச்சுன்னா அட்வான்டேஜாக இருந்தாலும் அண்ட் நார்மலாக உங்களுக்கே தெரியும் ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட ஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு மேக்ஸிமமாக ஒரு 75% தான் இங்கே ஸ்டேக்ஸ் இருக்கணும். அதனால் அப்கமிங் வர ஃபியூச்சரில் இங்கே ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் இங்கே கீழே டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து கிளியராக இங்கே பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் டெட் ஈக்விட்டியுமே பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலாம். 0.52 இது வந்து டெட் ஈக்விட்டியுமே இங்கே இருக்குது. கம்பெனியுமே இங்கே எஸ்பெஷலாக செக்மெண்ட் பண்ணுற பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டு அண்ட் அது மட்டும் இல்லாமல் போர்ட்டு இல்லைனா போர்ட் சர்வீஸ் இருக்குல்ல, அவங்களுக்கு தான் வந்து மெயினாக வந்து மீன்ஸ் டிரான்ஸ்போர்ட்லாம் என்னென்ன ஆகுது அந்த இடத்துல தான் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இவங்க பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. டெக்னிக்கல்ஸில் இங்கேயுமே நல்லா கிளியராக பார்த்துச்சுன்னா சேம் நான் ப்ரீவியஸாக சொன்ன எல்லா சேட் மட்டும் தான் இங்கேயுமே பார்க்க முடியும். ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி தந்துச்சு. அண்ட் ரேலி தந்ததுக்கு அடுத்தது ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே மேக் பண்ணியிருக்கு. அது கிளியராக இங்கே பார்க்க முடியும். ஐ ஹோப் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே ரேலி தந்ததுக்கு அடுத்தது ஒரு நல்ல பெட்டரான இங்கே ப்ராஃபிட் புக்கிங் ஆச்சு. அதனால ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே சேல் பண்ண கீழே வந்துச்சு. அண்ட் கீழே வந்ததுக்கு அடுத்தது ஒரு ஆல்மோஸ்ட் இங்கே சைடு வேஸில் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது கிளியராக இங்கே பார்க்க முடியும். ஆல்மோஸ்ட் இதுவுமே ஒரு டைம் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து எவ்வளோ டைம் வரைக்கும் இந்த சைடு வேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு அரௌண்ட் ஒரு 6லேருந்து ஒரு 7 மந்த் வந்து இங்கே சைடு வேஸ்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் சைடு வேஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்டுமே இங்கே கிடச்சிருக்கு. அதுவுமே கிளியராக பார்க்க முடியும். அண்ட் பிரேக் அவுட் கிடச்சது மட்டும் இல்லாமல் திரும்பவுமே இங்கே ரிவர்சல் கன்ஃபர்மேஷனுமே கீழே பாட்டமில் ரெசிஸ்டன்ட் லைனில் இங்கே வந்துட்டு மீன்ஸ் ரிவர்ஸ் ஆகிருக்கு. இதுவுமே ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் தான். அண்ட் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கேயுமே கிளியராக பார்க்க முடியும். 200 டேஸ், 50 டேஸ், 20 டேஸ் இது எல்லாத்துக்கும் மேலே ட்ரெண்டில் தான் இங்கே மீன்ஸ் மேலே அப் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால் இதுவுமே ஒரு பாசிட்டிவான அட்வான்டேஜ் இங்கேயுமே பார்க்க முடியுது. இந்த JSW இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்கை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்க. ட்ரேடர்ஸ், நான் அகைன் ரிமைண்ட் பண்ணிக்கிறேன், என்னுடைய கோர்ஸ் அண்ட் இயர்லி மெம்பர்ஷிப் இப்போ ஃப்ளாட்டாக இந்த 20% டிஸ்கவுண்ட் தான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். அதை கிளியராக இங்கே பார்க்க முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கிங்க, யார் ஃபஸ்ட்டு வர 10 மெம்பர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் கிடைக்கும். அதனால் சீக்கிரமாக கிராப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோவில் இவ்வளோ தான். நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலை இப்போ வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் உங்களுக்காக கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். நான் சொல்லியிருக்கிற இந்த 3 பெஸ்ட்டான ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.